மேஷ ராசி நேயர்களே, ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களால் சிறந்த பலன்களை பெறுவீர்கள். பாக்யாதிபதி புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்கள் பொருளாதாரத்தை சிறப்படையச் செய்யும். தொழில் முனைவோர், மாணவர்கள், பெண்கள் ஆகியோர் சிறப்பாக செயல்படுவர். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கலை உலகினர் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். விவசாயிகளின் விளைச்சல் மேம்படும். புதிய ஆபரணங்களை வாங்குவீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் குடும்பத்துடன் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். விநாயகர் வழிபாடு லாபம் தரும். 18, 19, 21 மற்றும் 22 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டகரமானவை. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க். மொத்தத்தில் இந்த வாரம் சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் வாரமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, சந்திரன் லக்னத்தில் இருப்பதால் ஞாயிறு மற்றும் திங்கள் நாட்களில் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். பணலாபம், கணவன் மனைவி இடையிலான ஒற்றுமை, நண்பர்களின் சந்திப்புகளால் நல்ல பலன்கள் கிடைக்கும். பிறகு சில சமயங்களில் சிறு குழப்பங்கள் ஏற்படும். காரியங்களில் தடங்கள் உண்டாகும். அதனால் நிதானமாக செயல்பட வேண்டும். வார இறுதியில் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். புதிய ஆடைகள் வாங்கி மகிழ்வீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புதிய வீடுகள் மற்றும் நிலம் வாங்கும் வாய்ப்பு உருவாகும். விவசாயிகளுக்கு விளைச்சல் மற்றும் கால்நடைகளால் வருமானம் கிடைக்கும். 17, 18, 21 மற்றும் 23 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டகரமானவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். சிவன் வழிபாடு ஏற்றத்தை தரும். மொத்தத்தில் இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் மற்றும் லாபங்கள் நிறைந்த சிறப்பான வாரமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, வாரத்துவக்கத்தில் சிறு சிறு விரயங்கள் மற்றும் அலைச்சல்கள் ஏற்படலாம். வீட்டு செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் பிற நாட்கள் ஜாதகத்திற்கு சிறப்பான மற்றும் மகிழ்ச்சியான நாட்களாக அமையும். வார இறுதியில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். மேலும் இளைய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். பெண்களுக்கு ஆபரணங்களால் லாபம் கிடைக்கும். 2 சக்கர வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு அமையும். மாணவர்கள் கல்வியில் சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். எந்திரங்கள் சார்ந்த தொழிலில் ஈடுபட விரும்புவோருக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். விவசாயிகள் புதிய கருவிகளை வாங்கி விவசாயத்தை மேம்படுத்தும் சூழல் உருவாகும். இந்த வாரத்தில் 18, 19, 21 மற்றும் 22 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டகரமானவை. அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. அம்மன் வழிபாடு தடைகளை தகர்த்து வெற்றியை அருளும். மொத்தத்தில் இந்த வாரம் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் வருவாய் அதிகரிக்கும் சிறப்பான வாரமாகவே அமையும். கடகராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் உள்ள குருவும் 5ஆம் இடத்தில் உள்ள புதனும் 6ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கிரகங்கள். வேலை செய்யும் இடத்தில் அல்லது தொழில் போட்டிகளில் வெற்றியை சமாளித்து பெறுவீர்கள். கலைத்துறையினர் புதிய திட்டங்களை வகுத்து செயல்படுவீர்கள். விவசாயிகளுக்கு விளைச்சல் சிறப்பாக இருக்கும். மேலும் கால்நடைகளால் லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். லக்னத்தில் உள்ள செவ்வாயால் சிறு தொந்தரவு ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களும் பெண்களும் கவனத்துடன் செயல்பட்டு சிறந்த பலன்களை பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான நாட்கள் 17, 18, 21 மற்றும் 22. அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. வழிபாடு முருகனை வழிபடவும் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கவும் இது ஏற்றத்தை தரும். மொத்தத்தில் இந்த வாரம் கவனத்துடன் செயல்பட்டு புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி லாபங்களை பெறும் சிறப்பான வாரமாக அமையும். சிம்மராசி நேயர்களே, சுகஸ்தானத்தில் உள்ள புதனும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உள்ள சுக்கிரனும் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்களை வழங்கும். பெண்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி, லாபங்கள் மற்றும் தொழில் முன்னேற்றம் காணப்படும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் பொருளாதார லாபம் கிடைக்கும். தொழில் புரிவோர் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு தன லாபம் ஏற்படும். அதிர்ஷ்டகரமான நாட்கள் 17, 18, 19 மற்றும் 20. அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். வழிபாடு நடராஜரை வழிபடுவதால் தடைகள் தகர்ந்து வெற்றி கிட்டும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மற்றும் சிறப்பான வாரமாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் மற்றும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை காரணமாக பகைவர்களை எதிர்த்து வெற்றி பெறும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக உள்ளது.
தொழில் புரிவோர் சிறந்த லாபத்தை அடைவார்கள். கலை உலகினர் புதிய வாய்ப்புகளை பெறுவர். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டில் சிறப்பாக செயல்படுவார்கள். நீண்டகால நண்பர்களின் சந்திப்பு உண்டாகும். மேலும் பணிபுரியும் இடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். இடம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் பற்றிய சிந்தனைகளுக்கு வழிவகுக்கும். அரசமர விநாயகரை வழிபடுவது ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டகரமான நாட்கள் 19, 21 மற்றும் 22. மொத்தத்தில் இந்த வாரம் எதிர்கால திட்டங்கள், தடைகளில் வெற்றி மற்றும் அதனால் ஏற்படும் லாபங்களுக்கு ஏற்ற நேரமாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, 10ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய், தனஸ்தானத்தில் உள்ள புதன், 3ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சாதகத்தால் இந்த வாரம் பல சிறப்பான அனுகூலங்கள் உண்டாகும். செல்வாக்குள்ள நபர்களை சந்தித்து நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்த்து முடிப்பீர்கள். விவசாயிகளுக்கு கால்நடைகளால் லாபம் ஏற்படும். இளைஞர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பீர்கள். பணியில் நல்ல பெயரும் பதவி உயர்வும் கிடைக்கும். பெண்கள் குடும்பத்தில் சிறப்பான செயல்களில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய வண்டிகள் மற்றும் வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். பெண்களும் அரசியல்வாதிகளும் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறலாம். சந்திராஷ்டம நாட்கள் 17 மற்றும் 18. வழிபாடு: நரசிம்மரை வழிபடவும், நரசிம்மர் சகஸ்ரநாமம் கேட்பதாலும் ஏற்றத்தை பெறலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பிங்க் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டகரமான நாட்கள் 21, 22 மற்றும் 23. மொத்தத்தில் இந்த வாரம் தடைகளை கடந்து வெற்றியை அடையும் சிறப்பான வாரமாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, 2ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனின் சாதகத்துடன் லக்னத்தில் உள்ள புதனுக்கு குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உடல் வலி மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வாகும். எதிரிகளை எளிதாக வெல்வீர்கள். தொழில் வளர்ச்சிக்கும் முன்னேற்றமும் தொடங்கும். பெண்களுக்கு புதிய வாகனம், புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். மாணவர்களின் கல்வி மேம்படும். விவசாயிகள் விவசாய கருவிகளை வாங்கி அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்த போட்டிகள் விலகும். மேலிடத்தின் பாராட்டுகளை பெறுவீர்கள். அரசு துறையில் பணிபுரிபவர்கள் பணிமாற்றம் அல்லது சுற்றுலா செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள். சந்திராஷ்டம நாட்கள் 18, 19 மற்றும் 20. அதிர்ஷ்டகரமான நாட்கள் 17 மற்றும் 23. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் பிங்க். வழிபாடு: சனீஸ்வரரை வழிபடுவது ஏற்றத்தை தரும். மொத்தத்தில் இந்த வாரம் சந்திராஷ்டமத்தை தவிர்த்து உங்களுக்கு சிறப்பான மற்றும் வெற்றிகரமான வாரமாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, ராசியில் உள்ள சுக்கிரனும் 12ஆம் இடத்தில் உள்ள சூரியனும் உங்களுக்கு சிறப்பான அமைப்புகளை தருவதாக இருக்கும். பொதுவாக இந்த வாரம் விவசாயிகள், பெண்கள், கலை உலகத்தினர், மாணவர்கள், தொழில் புரிவோர் உள்ளிட்ட அனைவருக்கும் இருந்த தடைகள் நீங்கும். கலை உலகத்தினருக்கு இது மிகச் சாதகமான வாரமாக அமையும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறும். பெண்களுக்கு புதிய நகைகளை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். எடுத்த முயற்சிகளில் வெற்றியடைந்து அதனால் லாபம் காண்பீர்கள். சந்திராஷ்டம நாட்கள் 20, 21 மற்றும் 22. 17, 18 மற்றும் 18, 19 அதிர்ஷ்டகரமான நாட்கள். முக்கிய நிகழ்வுகளை இந்த நாட்களில் செயல்படுத்துவது உகந்தது. அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பிங்க். வழிபாடு: ஸ்ரீலட்சுமி நாராயணரை வழிபடுவது லாபத்தை தரும். மொத்தத்தில் இந்த வாரம் சந்திராஷ்டமத்தை தவிர்த்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மற்றும் வெற்றிகரமான வாரமாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான நாட்கள் 19 மற்றும் 21. சந்திராஷ்டமம்: வார இறுதியில் சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால் கவனமாக செயல்படவும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பூர்வீகம் தொடர்பான நற்செய்தி வந்து சேரும். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். குழந்தைகளால் அனுகூலங்கள் ஏற்படும். எதிரிகள் கொடுத்த தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மேலும் உயர்கல்வி தொடர்பான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். பெண்கள் எண்ணிய காரியங்களில் வெற்றி பெறுவார்கள். தொழிலிடங்களில் நற்பெயர் கிடைக்கும். வழிபாடு: முருகனை வழிபடுவது ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. மொத்தத்தில் இந்த வாரம் சந்திராஷ்டமத்தை தவிர்த்து உங்களுக்கு சிறப்பான மற்றும் லாபகரமான வாரமாக அமையும். கும்பராசி நேயர்களே, லக்னத்தில் உள்ள சனியால் ஏற்படும் தொந்தரவுகள் செவ்வாயின் பார்வையால் ஓரளவு குறையும். புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்களின் சாதகத்தால்
நீங்கள் பல்வேறு வெற்றிகளை பெறுவீர்கள். நண்பர்களின் ஆதரவால் வெற்றி காணலாம். எதிரிகள், வழக்கு போன்ற பிரச்சனைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பூர்வீகம் தொடர்பான குழப்பங்கள் தீரும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து லாபங்கள் ஏற்படும். நீண்ட நாள் திட்டமிட்ட சுற்றுலா செல்லும் வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிறு தொழில் செய்பவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் கலை உலகத்தினருக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான நாட்கள் 21, 22 மற்றும் 23. அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. நரசிம்மரை வழிபடுவதால் தடைகள் தகர்த்து வெற்றியை பெறலாம். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான மற்றும் அதிர்ஷ்டகரமான வாரமாக இருக்கும். மீனராசி நேயர்களே, தொழில் ஸ்தானத்தில் உள்ள சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள புதனை குரு பார்ப்பதும் உங்களுக்கு சிறப்பான அமைப்புகளை உருவாக்கும். மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வி, வேலைவாய்ப்பு, மேற்படிப்பு போன்றவற்றில் சாதகமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். மேலும் புதிய நிலம் அல்லது வீடு வாங்கும் வாய்ப்பு உருவாகும். விவசாயிகள் கூடுதல் வருமானம் தரும் திட்டங்களை செயல்படுத்துவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். உறவினர்களின் சந்திப்பு சிக்கல்களுக்கு தீர்வு காண உதவும். பெண்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கும். சாதகமான நாட்கள் 17, 18 மற்றும் 23. அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. அம்மனை வழிபடுவதால் தடைகள் நீங்கி வெற்றியை அடையலாம். மொத்தத்தில் இந்த வாரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் புதிய முன்னேற்றம் ஏற்படும் சிறப்பான வாரமாக இருக்கும்.